லட்டில் விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக பெரும் சர்ச்சை எழுந்தது. அது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் புஷ்பராஜ். வணக்கம் புஷ்பராஜ், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த காலங்களில் திருப்பதி மலையில் பிரசாதங்கள் தயாரிக்க அனுப்பி வைக்கப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருந்ததாக ஏற்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து இது பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்த சர்ச்சை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை சுற்றியும் ஆந்திர அரசியலை சுற்றியும் சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விலங்குகளின் கொழுப்புகளை ஏழுமலையான் கோவிலுக்குள் கொண்டு சென்று பிரசாதம் தயாரித்த காரணத்தால் கோவிலுக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கான சாஸ்திர ரீதியான பரிகாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் தன்னுடைய பங்காக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தோஷ பரிகார தீட்சை என்ற பெயரில் விரதம் மேற்கொண்டிருக்கிறார். 11 நாட்கள் விரதம் மேற்கொண்டு உள்ள அவருடைய விரதம் நாளை நிறைவடையுள்ள நிலையில் அந்த விரதத்தை திருப்பதி மலையில் நிறைவு செய்ய திட்டமிட்ட பவன் கல்யாண் இன்று திருப்பதிக்கு வந்து மலையடிவாரத்திலிருந்து பாத யாத்திரையாக திருமலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். திருமலையில் இரவு தங்கும் பவன் கல்யாண் நாளை காலையில் ஏழுமலையானை வழிபட்டு தன்னுடைய விரதத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். மோனிகா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.